யாருக்காவது வேணும்னா சொல்லலாம். தமிழ்கிட்டே பார்க்கலாம். போன தடவை போலவே யாராவது ஒருத்தர் மட்டும் ரைஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மாழ்வார் அவருடைய செய்த திவ்ய பிரபந்தத்தை சரியாக வரிசைப்படுத்தவும். கஷ்டமான கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடியேன் மனுஷாவும் சொல்லணும். மியூட்ல இருக்கீங்களா? மியூட்ல இருக்கீங்க. சுலபமான கேள்விதான். ட்ரை பண்றாங்க. சரி, பரவாயில்ல. இது ஒரு சுலபமானதான் நினைக்கிறேன். பெரிய திருவந்தார், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, ஞானம், இந்த கிராமத்தில் 4 திருவிருத்தங்கள் செய்தார். அனுஷாவும் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அதனால நீங்க பேசுறது கேட்காது. சரி, அடுத்தது வந்து ஆழ்வார் அருள பெற்றவுடன் அவர் புரிந்து கொண்டது என்ன? ஆழ்வார் என்ன புரிந்து கொண்டார்? எம்பெருமானின் சுரூபங்களை, எம்பெருமானுடைய சுரூப குணாதிகளை, நித்திய சூரிகள் எம்பெருமானை அனுபவிப்பதை, இந்த லோக கீழ் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார் ஆழ்வார். இங்க எம்பெருமானுடைய சுரூபம் குணம் அப்படின்லாம் இருக்கே, இதை பத்தி என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அப்படின்னா என்ன? திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயல்பானது சுவாமி. வாத்சல்யம், சௌசீல்யம், எம்பெருமானி அடியன் அவருடைய இயல்பான குணங்கள். ஸ்வரூபங்கிறது அவருடைய இயல்பான குணங்கள். ஸ்வரூபங்கிறது அவருடைய இயல்பான குணங்கள். அவருடைய ஸ்வரூபம்ங்கிறது வந்து இப்போ இயற்கையா அவர்கிட்ட வரக்கூடியது. அது ஸ்வபாவம். இயற்கையாக வரக்கூடியது இல்லையா, அது ஸ்வபாவம். எம்பெருமானுடைய ஸ்வரூபம், திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படின்றது என்னன்னா கடஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடம் அப்படின்னு குடம் இருக்கு இல்லையா, கடஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா அந்த குடம் அப்படின்ற பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் கடஸ்வரூபம் அப்படின்னு. அதே போல திவ்ய ஆத்மஸ்வரூபம் எம்பெருமானுடைய பகவத் ஸ்வரூபம் அப்படின்னா குடமும் எம்பெருமானும் ஒன்னா. குடத்தை எம்பெருமான் தனியாக ஒரு தத்துவமாக இருக்கான் இல்லையா, ஜீவாத்மாவும் பகவானும் ஒன்னா. ஜீவாத்மா தனியான ஒரு பொருள், பகவான் அப்படின்றவன் தனியான ஒரு பொருள். அந்த தனியான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு இல்லையா. சரி, இப்படி சொல்றேன். குடம் இருக்கு, துணி இருக்கு. குடம் வேறு, துணி வேறு. கடம் வேற, பட்டம் வேற தானே. தனித்தனி பொருள் தானே ரெண்டுமே. இப்போ குடம் அப்படின்ற அந்த பொருளானது பட்டம் அப்படின்ற பொருளை காட்டிலும் வேறுபட்டு இருக்கு. அதே போல நாம் அப்படின்றது தனி தத்துவம், பகவான் அப்படின்றது ஒரு தனி தத்துவம் தானே. அந்த தத்துவம் என்னது? அதுதான் பகவத் ஸ்வரூபம் அப்படின்றது. திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு இப்போ ஜீவாத்மா இருக்குமே, ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்ன இருக்குன்னா அணுவா இத்தோடு இருக்கும். இதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். சரியா? இத்தோடு இருக்கக்கூடிய அணு இருக்கு, அதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். பகவத் ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கலந்து வியாபகத்துவம். வியாபகனா இருக்கான் இல்லையா,
பறந்து விரிந்து அப்ப அந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கு. அதுதான் பகவத் திவ்யாத்ம ஸ்வரூபம். நீங்க எப்படி மனசை கற்பிச்சு பார்த்துக்கோங்க. பகவத் சொரூபம் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு நல்ல பவர்ஃபுல்லா செல்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒளியானது நல்லா பரவுமா, பரவின ஒளி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ பரவின ஒளியும் ஒரு தத்துவம் இருக்குல்ல, அந்த மாதிரி பகவத் சொரூபத்தை மனசு பார்த்துக்கோங்க. ஏன்னா பகவத் சொரூபத்தை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா. இப்போ பெரிய பெருமாளை நேரம் சேவிக்கிறோம், நம்ம கண்ணுக்கு என்ன இலக்காருது, பெரிய பெருமாள் அப்படின்ட்டு திருமேனி இலக்காருது. நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு, பித்ருன்னு இருக்கக்கூடிய ஜீவாத்ம ஸ்வரூபம், ஆத்மா அப்படின்றது. ஆத்மாவை வந்து ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா அந்த பொருளை காட்டும். அதே போல பெரிய பெருமாள் திருமேனி இருக்கு, பார்த்தசாரதி பெருமாள் திருமேனி இருக்கு, கண்ணுக்கு சேவையா இருக்கு அந்த திருமேனி. அதுக்குள்ள என்ன இருக்கு, பகவத் இருக்கு. அந்த சொரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒளிமிக்கதான ஆனந்தமயமாக, ஞானமயமாக, ஆனந்தமயமாக விபுவாக இருக்கக்கூடியது. ஞான ஆனந்தமயம். ஞான ஆனந்தமயமாக, அதே போல விபுவாக. ஏன்னா ஆத்மாவை ஞான ஆனந்தமயமாக இருக்கும், விபுவாக இருக்காது. பகவத் சொரூபம் விபுவாக இருக்கும் அப்படின்றதுதான் பெருமான் சொரூபத்தை காட்டி கொடுக்குறோம். அப்போ ஆழ்வாருக்கு என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கு, நான் அப்படின்றது இருக்கு அப்படின்னு பகவான் காட்டி கொடுக்குறான். சொரூபத்தை காட்டி கொடுக்குறது, அடுத்தது குணங்களை காட்டி கொடுக்குறது அப்படின்றது. இப்படிப்பட்ட சொரூபத்துக்கு என்ன குணங்கள் இருக்கு, அசௌஷீல்யம், ஆச்சரியம் அப்படின்ற ஆத்ம குணங்கள். இதெல்லாம் ஆத்ம குணங்கள். மார்தவம் அப்படின்றதுலாம், மார்தவம், லாவண்யம் அப்படின்றதுலாம் திருமேனி குணங்கள். ஆத்மனம் குணங்கள், திருமேனி குணங்கள் அப்படின்னு ரெண்டா குணங்களை பிரிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் எம்பெருமான் காட்டி கொடுத்தான் ஆழ்வாருக்கு. ஒரு சின்ன டவுட்டு, அடியன் புரிஞ்சுக்கிற விதத்துக்கும் தேவதை சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது, அதனால இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன். இப்ப ரூபம் அப்படின்னு யாரு பேசுறது சரியாவே கேட்க மாட்டேங்குது. ஏன் ஸ்பீக்கர்ல பிரச்சனையா? எனக்கு நல்லா கேட்குது சுவாமி. சுவாமி அது யார் பேசி மியூட்ல போட்டா சரியாயிடும், பேசாதவங்க மியூட் போட்டா சரியாயிடும். ரூபம் வந்து ரூபமும் ஸ்வரூபமும் வேறதான். ரூபம் அப்படின்றது எம்பெருமானுடைய திருமேனி, ரூபம்ன்றது வடிவம் வேற இல்லையா? ரூபம் சொரூபம் வேற. ஆமா, ரூபம் வேற சொரூபம் வேற. எல்லா குவாலிட்டிஸும் சேர்ந்த பகவத் தன்மை அத சொரூபம்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். எது இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். அது கரெக்டா அடியில் புரிஞ்சது. அப்படி எல்லா பகவத் தன்மை, இப்ப கடஸ்வரூபமா கடத்துவம் இல்ல கடமான தன்மை அப்படின்ற மாதிரி. கடமாகிற தன்மை வேற, கடம் இருக்கு இல்லையா, கடத்துக்கான கடமா இருக்கக்கூடிய தன்மை தனியா இருக்கும். கடமே கடமாகிற தன்மையா ஆயிடுமா? இல்ல இல்ல, ஆகாது இல்லையா. கடம் அப்படின்றது அந்த பொருளாகவே இருக்கு. அந்த பொருளுக்கு என்ன தன்மை இருக்கு, இந்த வடிவத்துல இருக்கிறது அப்படின்றது. வடிவம்ன்றது அதுக்கு ஒரு தன்மையாக இருக்கு. அதுதான் அந்த புறத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா. வாயும் உயிருமாக கொண்ட அந்த சன்னிவேஷம், ஆகாரம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வடிவம், இந்த வடிவம் எதை சார்ந்தது? வடிவமே வந்து புறமாயிடுமா? அப்ப வடிவமே புறமாயிடுச்சுன்னா வடிவம் அப்புறம் அது மண்ணால் ஆகப்பட்டது, அப்புறம் அது வந்து போட்டால் உடஞ்சி போயிடுங்கிற தன்மை, எல்லாம் சேர்ந்தது அந்த ஸ்வரூபம். இதெல்லாம் அதனுடைய தன்மையாக தான் இருக்கணும். தனித்தனி நம்ம தான் பிரிச்சு சொல்றோம்ல. நான் புரிஞ்சதுலே வந்து எல்லா தன்மையும் சேர்ந்தது ஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் அப்படி வச்சு அப்படி கிடையாது. ஸ்வரூபத்திலே குணத்தை சேர்க்கறது கிடையாது. ஸ்வரூபம் தனியா பார்த்துட்டு நமக்கே அப்படிதானே. நமக்கு வந்து ஒரு சுபாவம் இருக்கு, நமக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அது நாளைக்கு மறைஞ்சு போகலாம். இன்னைக்கு கோபம் இருக்கு, அப்போ கோபம் அப்படின்றது ஸ்வரூபத்தோட கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா கோபம் இல்லாம நான் இருக்கவே முடியாது. இப்ப எனக்கு கோபமானது வந்துட்டு போறது, கோபமே ஸ்வரூபத்தோட சேர்ந்ததுன்னா என்னாகும்? கோபம் இல்லை அப்படின்னா நானே இல்லை அப்படின்னா இல்லைனே. அப்படி கிடையாது இல்லையா. நான் இருக்கேன், எனக்கு கோபம் அப்படின்றது வந்து சேருது. பகவான் இடத்துல எப்படின்னா இந்த மாதிரி பகவான் இடத்துல பார்க்க முடியாது. பகவான் இருக்கான், அவனிடத்துல சௌஷீல்யம் அப்படின்றது வந்து சேருதுன்னு பார்க்க முடியாது. ஆனா அங்கேயும் ஸ்வரூபம் தனி, குணமானது தனி. ஏன்? பகவானுக்கு சௌலபியம் இருக்கு, பகவானுக்கு சௌஷீல்யம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். நாராயணன் அப்படின்ற பதத்துக்கே தான் அர்த்தம்.
நாராயணம் அயனம் அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லா பொருள்களுக்கும் அயனம் ஆதாரமாக திவ்யாத்ம ஸ்வரூபம் இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியார்கள் வந்து சாதிக்கிறார். இது வந்து தனித்து பிரிச்சு பார்க்கறது, இப்போ குடத்தினுடைய விஷயத்திலேயே தனித்து பிரிச்சு பார்க்க முடியுமா, இந்த வடிவம் தனியாக அந்த பொருள் தனியாக அப்படின்றது பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய தோற்றமே அப்படிதான் பிரிச்சுதான் இருக்கு. அதனுடைய அப்படின்னு நம்ம தனியா தானே சொல்றோம். இப்போ எனக்கு கோபம் வந்து சேருது அப்படிங்கும்பொழுது என்னிடத்துல வந்து சேருது அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்குற மாதிரியே கடத்துக்கு அந்த குடத்துக்கு இந்த தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம தோற்றத்திலே பிரிச்சு தெரியறதுனால சொரூபம் அப்படின்றது தனி, அதுக்கு இருக்கக்கூடிய குணம் அப்படின்றது தனி. குடத்தினுடைய விஷயத்துல நம்ம நேரம் புரிஞ்சுக்க போக போனா கூட நம்ம தோற்றம் வந்து அப்படி தெரியலையே அப்படிங்கிறதா கூட பகவத் விஷயத்துல சுலபமா புரிஞ்சுட்டுலாம். பகவானே குணமாக மாட்டான் இல்லையா, சௌலபியம் அப்படின்றது அவனுடைய தன்மை. அவனுடைய திருவுள்ளத்துல ஒரு கருத்து ஓடின்னு இருக்கு, எல்லாருக்கும் நான் எளிவனாக ஆக வேண்டும் அப்படின்னு. அதுவே அவன் கிடையாது, அவனுக்கு இந்த தன்மை இருக்கு. அது சுரூபத்துக்கும் குணத்துக்கும் சுரூபத்துக்கும் ரூபத்துக்கும் வேறுபாடுன்றது சுத்தமா புரிஞ்சுட்டுலாம். திருமேனி வேற, ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது வேற, திவ்ய ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது வேற. ஞான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஞானமே தான். இப்ப பகவான் இருக்கா இல்லையா, பகவத் ஸ்வரூபம் அப்படின்னா பகவான்னா என்ன, அவன் ஞானமே தான். அது என்ன ஞானமே பகவான் நம்ம வச்சு பார்ப்போமே, நம்மளும் ஞானமே தான். நம்ம புரிஞ்சுட்டோம்னா பகவான சுலபமா புரிஞ்சுட்டுலாம். நம்மளே ஞானம் தான், அதான் தர்மி ஞானம் அப்படின்னு பெயர். இப்போ குடமானது மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கா, மண் தான் குடம் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, நான் அப்படின்றது ஆத்மா இருக்கே, அது என்ன அப்படின்னா அதுவே ஒரு ஞானம் தான். எப்படி ஞானம் அப்படின்னு, ஞானம்னா என்னது, தோற்றுகிறது, அதுதான் ஞானம். இப்ப நான் அப்படின்றது தோற்றலையா, கடைசியில நான் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் தோற்றி ஒளிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, ஒளிச்சுட்டு இருக்கேன் ஒளி, அந்த ஒளிச்சுட்டு இருக்கிற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதுவே ஞானம் தான். ஏன் ஞானம் அப்படின்றது எல்லாருக்கும் புரியறதா, ஞானம்னா தோற்றக்கூடியது ஞானம். இப்போ எதிரில் லேப்டாப் இருக்கு அப்படின்றது ஞானமா இல்லையா, எதிரில் லேப்டாப் இருக்கு அப்படின்னு ஞானம். இப்போ இங்க என்ன தோற்றுறது அப்படின்னா லேப்டாப் தோற்றுறது, எதிரில் லேப்டாப் இருக்கு அப்படின்னு. சரி, லேப்டாப் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுட்டேன் இல்லையா, அது தெரிஞ்சுட்டு இருக்கான்றது எனக்கு தெரியறதா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க எதிரில் லேப்டாப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க, லேப்டாப் இருக்குன்னு தெரிஞ்சுட்டதை நீங்க தெரிஞ்சுட்டீங்களா இல்லையா? தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அது எப்படி தெரிஞ்சுட்டீங்க? அப்போ அந்த லேப்டாப் தோற்றும் பொழுது அந்த தெரிதல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் தோற்றின்றே இருக்கு. அதான் ஞானம் அப்படின்றது, தன்னுடைய தோற்றக்கூடியது ஞானம். அதே போல நமக்கு நான் 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 எல்லாமே அதானே சொல்லிட்டு இருக்கோம். நான் அப்படின்னு தான் அந்த அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆத்ம தத்துவமே, தர்மிக் ஞானம். அப்படி சம்பிரதாயத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கும் பொழுது தூக்கத்துல கூட நான் அப்படின்றது ஒழிச்சுட்டே இருக்கும் அப்படின்றது எம்பெருமானாருடைய சித்தாந்தம். இந்த நான் அப்படின்றது அழியவே அழியாது. அத்வைத மதத்துல தூங்கும் பொழுது நான் அப்படின்றது போயிடும். அதே போல மோட்சத்திலேயே நான் அப்படின்றது இருக்காது அத்வைத மதத்துல. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல அப்படி கிடையாது. தூங்கும் பொழுது நான் அப்படின்றது இருக்கும், பிரளய காலத்திலேயே நான் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அதுதான் ஆத்மாவே. நான் போயிடுச்சுன்னா ஆத்மாவே தான் அர்த்தம், அந்த ஒளி போயிடுச்சுன்னா ஆத்மாவே தான் அர்த்தம். மோட்ச காலத்திலேயே நான் அப்படின்றது இருக்கும். ஆக அதுதான் ஞானம். இப்போ ஆத்மாவை பத்தி பார்த்துட்டோம். இதே பெருமாள் இடத்துல அப்படியே நம்ம சேர்த்துக்க அப்படிதான். பெருமாள் வந்து நான் அவருக்கு தெரியாதா, தான் இருக்கிறேன் அப்படின்றது தெரியாதா? இப்படி வேறுபாடு பாருங்க. லேப்டாப்புக்கு தான் இருக்கு அப்படின்றது தெரியுமா? தெரியாது. லேப்டாப்புக்கு தெரியாது, அது அச்சேதனம். நமக்கு தெரியுது இல்லையா, நான் இருக்கு அப்படின்றது, நாம் இருக்கோம் அப்படின்றது தெரியுது இல்லையா, அந்த நான்றதுதான் ஞானம். அதுவே தான் ஆத்மா. தர்மிக் ஞானம் தானே. தர்மிக் ஞானம் அப்படின்றது இதுதான் தர்மிக் ஞானம். இதுக்கப்புறம் லேப்டாப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமே, தர்மபூத ஞானம். தர்மபூத சுவாமி பகவானுக்கு சொல்லும்போது அகிலஹேய பிரத்தனீக கல்யாணைக்க தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபான்னு சொல்கிறோம். நம்ம அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபா. ஆமா, அங்க அது ஆத்மாவுக்கும் பொருந்துமேன்னு கேட்கறதா? இல்லை சுவாமி, பெருமாளுக்கு ஸ்வரூபம் ஆத்மாவை வேறுபடுத்தி காட்டுறது, ஆத்மாவை காட்டும் பரமாத்மாவை வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னா அனந்த அப்படின்னு இருக்கு. எல்லையற்ற ஆனந்தத்தை கொண்டவன் எம்பெருமான், எல்லையற்ற ஆனந்தமாகவே இருக்கின்றான் எம்பெருமான் என்று அந்த அனந்த அப்படின்றதுதான் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிக்கிறது.
சுவாமி இந்த ஞானத்துக்கும் ஞான பல ஐஸ்வர்ய சக்தி பல சக்தி தேஜ அதெல்லாம் இருக்கு அந்த குணத்தை. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அங்க என்னாச்சு, எம்பெருமானுக்கு 6 குணங்கள் பிரதானமான குணங்கள். ஞானபல ஐஸ்வரி வீரசக்தி தேஜசுக்கள் அப்படின்னு 6 குணங்கள் பிரதானமான குணங்கள். அங்க இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்றது தர்மபூத ஞானம். எம்பெருமானுக்கே அந்த தர்மபூத ஞானம் இருக்கு. எம்பெருமானே எப்படி நான் இருக்கான் அப்படின்றது அவனுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும். அதுவே ஆனந்தமயமா அவன் இருக்கிறது அவனுக்கே அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அனுகூல ஞானம் தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இப்போ நான் இருக்கேன் இல்லையா, நமக்கு நம்ம யோசிச்சா நமக்கு வேண்டாததான் தோன்றதா, நமக்கு எதிரில் நமக்கு வேண்டாத ஒரு பொருள் இருக்கு, இதில் என்ன நமக்கு வேண்டாது, எல்லாருக்குமே வேண்டாதது என்ன இருக்கும், ஏதோ ஒரு துர்கந்தம் இருக்கிற ஒரு பொருள் வச்சுக்கோமே, அது வேண்டாம் அப்படின்னு தோன்றதா, அதை பார்த்து வேண்டாம்னு தோன்றது. நான் அப்படின்றது எனக்கு தோற்றிட்டே இருக்கு இல்லையா, நான் வேண்டாம் அப்படின்னு யாருக்கா தோன்றதா, தோன்றவே தோன்றாது. அந்த மாதிரி நான் வேண்டான்றது தோன்றவே தோன்றாது யாருக்குமே. ஆகையினால இதே போலதான் பகவானுக்கும் அவனுக்கு தன்னுடைய தோற்றம் இருக்கு இல்லையா, தனக்கு வேணும் அப்படின்னு தோணும். அதுவே தான் ஆனந்தம். எதுல நமக்கு வேண்டிய பொருள் இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே தான் ஆனந்தம். அப்ப எம்பெருமான் இதுவே தெரிஞ்சுக்கிறான், தன்னை தானையே தனக்கு வேண்டியவனாக தெரிஞ்சுக்கிறதுனால இது எல்லையற்ற ஆனந்தம் எம்பெருமானு. இதுவே கூட என்னதுன்னா தர்மி ஞானம், தர்மி ஆனந்தமா இருக்கு. இதற்கு மேல அவனுக்கு என்ன வருது அப்படின்னா அவனுக்கும் தர்மபூத ஞானம் அப்படின்றது இருக்கு. அவன் என்ன பண்றான், மற்ற பொருள்கள் எல்லாம் அறியறானே, அவன் தன்னை மட்டும் அறிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம லேப்டாப் தெரிஞ்சுட்டு இருக்கோம், பகவானுக்கு லேப்டாப் இருக்குன்றது தெரியாது. அவனுக்கு தான் அகில ஜகத்துமே தெரியுமே. அகில ஜகத்து தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அது அவனுடைய தர்மபூத ஞானம். பகவானுக்கும் தர்மபூத ஞானம் அப்படின்றது இருக்கு. அந்த ஞானம் தான் எங்க சொல்லப்படுறது, 6 குணங்கள்ல முதல் குணமாக சொல்லப்படுறது ஞான பலன்ற இடத்துல ஞானம் வருது இல்லையா, அது எம்பெருமானுடைய தர்மபூத ஞானம். ஆக இப்படி எம்பெருமானோட சொரூப குணாதிகளை ஆழ்வார் அனுபவித்தார். நித்திய சூரிகள் எம்பெருமானை அனுபவிப்பதை அதை காட்டி கொடுத்தார். எம்பெருமான் காட்டி கொடுத்தான். இந்த லோகத்தின் தாட்சி 3மே காட்டி கொடுத்தான். சரி, அடுத்தது திருவிருத்தத்தில் ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் முதலில் என்ன விண்ணப்பம் செய்கிறார். இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே நித்தியர்களின் பகவத் அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னா உடம்பை பகவத் அனுபவத்துக்கு தடையாக கருதி அதை போக்கியருள வேணும். அதுதான் ஆசைப்பட்டுள்ளார். உடம்பை தடையாக இருக்கிறத போக்கியருள வேணும், போக்கியருள வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சரி, இந்த முதல் இருக்கு இல்லையா, இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே நித்தியர்களின் பகவத் அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்றது எங்கேயாவது ஆசைப்பட்டிருக்காரா? அப்படி இருக்கும் பார்த்ததுல அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கா? அதாவது அவர் நித்தியர் அல்ல, சம்சாரி தான் அப்படிங்கிற அந்த இது பார்த்துருக்கோம். திருவாரன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்தது இல்லையா? திருவாரனுடைய ஞாபகம் வந்ததா? அங்க ஆழ்வாரை தான் கேட்கிறேன். திருவாரனுடைய போதுமே, அந்த எம்பெருமான் பரவாசதேவன் இங்க வந்தாச்சு, நித்திய சூரியன் இங்க வந்தாச்சு, இந்த எம்பெருமானே எனக்கு போதுமே அப்படின்னு 7ஆம் பத்தி கடைசியில திருவாரனுடைய அந்த மாதிரி பிரார்த்திக்கிறார். அடுத்தது பகவத் குணானுபவ கைங்கரியத்தின் பொருட்டு உடம்பை போக்கியருள பிரார்த்திப்பவர் யார்? ஆழ்வார் கைவல்யார்த்தியார். கைவல்யார்த்தி சொல்லலாமா? பகவத் குணானுபவ கைங்கரியத்துக்காக இல்ல, அதனால வராது சுவாமி, கைவல்யார்த்தி வராது. இல்லை, கைவல்யார்த்தி சொல்ல முடியாதுன்னா கைவல்யார்த்தி தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். ஆனா 2 பேருக்கு என்ன சாமியம் இருக்கு? உடம்பை போக்கி தரணும், உடம்பை போக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. கைவல்யார்த்தி அப்படின்னா வெறும் உடம்பு போக்குறதோடு நிக்கல ஆழ்வார். உடம்பை போக்கி எம்பெருமான் அனுபவிக்கணும். திருவிருத்தத்தில் ஆழ்வார் விண்ணப்பம் செய்தும் எம்பெருமான் திருவடி பிரசாதிக்கவில்லை. ஏன்? ஆழ்வாருக்கு விபீஷண ஆழ்வான் அளவிற்கு அபினிவேஷம் பெருக வேண்டும். ஆழ்வாரை கொண்டு இங்கு லோகத்தாரை திருத்த வேண்டும். கீழ் 2 காரணங்களுமே, 2 ஆழ்வாரை கொண்டு திருத்தல் மட்டும்தான். அடியன் ராதாமாமி, ஆழ்வாரை கொண்டு இங்கு லோகத்தாரை திருத்த வேண்டும். திருத்துறேன் அடியன். ஆமா அடியன். மியூட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாருமே மியூட் இருந்தீங்கன்னா
அடியா ரங்கராஜன் சுவாமி. சுவாமி அடியன் தான் சார். இந்த அபினிவேஷம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன சுவாமி எக்ஸாக்டா? அது அவரோட இன்ட்ரெஸ்டா அது என்னன்னு சரியா புரிஞ்சுக்க முடியும். இங்கிலீஷ் கேள்வி இல்லையா? இல்ல தமிழ்லயே தான் அந்த அக்னிவேஷம் தேவரீதா அந்த இதுல சாதிக்கும் போது கூட பெரிய திருவந்தாதியில வந்துட்டு அவரோட அக்னிவேஷம் பெருகி அப்படின்ற மாதிரி. அபினிவேஷம் அபினிவேஷம்னா ஆசை, எம்பெருமான் திறத்துல ஆசை. அப்போ இன்னொரு சந்தேகம் வருது, அப்ப ஆழ்வாருக்கு ஆசை போறலையா அப்படின்னு சந்தேகம் வருதா? அபினிவேஷம் பெருக வேணும் அப்படின்னு இருக்கு. இப்ப ஆழ்வாருக்கு ஆசை போறலையா அப்படின்னு சந்தேகம் யாருக்காவது வருதா? அப்படிதானே பார்த்தோம். ஆழ்வாருக்கு விபீஷணான அளவிற்கு அபினிவேஷம் பெருக வேணும். அது முதல்ல இங்க சரியான ஆப்ஷன் கிடையாது. ஆனா இந்த ஒண்ணு சம்பிரதாய அர்த்தத்தை அப்படியே ரங்கராஜன் சுவாமி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருந்த அபினிவேஷம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சோம். சரி, கூடவே சேர்ந்து யாருக்கா சந்தேகம் வந்ததா? ஆழ்வாருக்கு அபினிவேஷம் பெருக வேணும் அப்படின்னு ஒரு ஸ்திதி இருக்கா? ஆழ்வாருக்கு பகவானிடத்துல ஆசையானது பெருக வேண்டும். மயர்வரம் அதிரணம் அருள பெற்றவர் அப்படின்னா சம்பிரதாயத்துல முக்கியமான ஒண்ணு சொல்லுவா, பரமபக்தியால முனிவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பக்தி யோகத்தை அனுஷ்டித்து அதனால அவர்களுக்கு பரபக்தி அப்படின்றது சூழ்விசம் மணிமுகில் அப்படின்ற திருவாய்மொழியினுடைய அவதாரிகள் நம்மளே சாதிக்கிறேன். பரமயோகிகளுக்கு விளக்கம் கிடவதான பரபக்தியானது ஆழ்வாருக்கு பிறந்திருக்க அப்படின்னு சாதிக்கிறேன். பக்தி யோகத்தை கொண்டு பரம யோகிகளுக்கு பிறந்த கடவதான பரபக்தியானது ஆழ்வாருக்கு ஏற்கனவே பிறந்தாச்சு. ஆனா பரம பக்தின்னு ஒரு நிலை இருக்கு. எம்பெருமான விட்டா அடுத்த க்ஷணம் இருக்கவே முடியாது என்ற நிலை. அந்த நிலை இந்த லோகத்துல யாருக்குமே வராது. அந்த நிலையை ஆழ்வாருக்கு ஏற்படுத்தி எம்பெருமான் தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக்கணும்னு பாக்குறோம். அதுவரையிலும் அபினிவேஷத்தை ஆழ்வாருக்கு வளர்க்கறதுக்காக பார்க்கணும். அதனால ஆரம்பத்துல மயவரம் மதிரான மறுபடியான் அப்படின்னா அந்த அருள் செய்யும் பொழுதே ரிஷிகளுடைய அளவுக்கு ஆழ்வார் வந்துட்டார். அதுக்கப்புறம் அதை காட்டிலும் மேம்பட்டு பரமபக்தியே இந்த லோகத்தை ஆழ்வாருக்கு விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் மேலும் நம்பெருமான் வந்து ஆர்த்திய கிளப்பினார். திருவிருத்தத்தில் திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு எதை காட்டினார்? அதனால் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை என்ன? தன்னுடைய உபயோகத்தையும் காட்டினபடியால் ஆழ்வார் ஆனந்தமான நிலையை அடைகிறார். தன்னுடைய ரூப குணங்களை காட்டி அனுபவிப்பித்து மூர்த்தி அடையும்படி ஆனார். தன்னுடைய ரூப குணங்களை காட்டி அனுபவிப்பித்தபடுகிறார். உடம்பானது சிரமம் என்பது நித்திய என்பதையும் நித்திய கைங்கரியத்தையும் மறந்து விட்டார். தன்னுடைய ரூப குணங்களை காட்டி அனுபவிப்பித்தபடியால் உடம்பானது சிரமம் அப்படின்றதையும் நித்திய கைங்கரியத்தையும் மறந்தார். நித்திய கைங்கரியத்தை கிட்டவில்லை அப்படின்றதையும் மறந்தார். மற்றதான் கிடையாதா? தன்னுடைய உபயோகத்தையும் காட்டினபடியால் ஆழ்வார் ஆனந்த நிலையை அடைகிறார். உபயோகத்தையை காட்டினதா அங்க பெரியவாசனங்களை சாதிக்கிறார். ரூப குணங்களை காட்டினதாக பெரியவாசனங்களை சாதிக்கிறார். விபூதியை காட்டினதாக பெரியவாசனங்களை சாதிக்கிறார். தன்னுடைய ரூப குணங்களை காட்டி அனுபவிப்பித்து மூர்ச்சி அடையும்படியாக ஆனார் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆழ்வார் எவ்வளவு தூரம் மூர்ச்சி அடைந்தார்? மூர்ச்சி அடைஞ்சிருக்கார். ஆழ்வார் எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கார்? 3-6 மாசம். பத்துடைய அடியவர் கிளியவர் அடிய 10 அடியவர் கிளியவர் அது ஒன்னாயிடுச்சு. 10 அடியவர் கிளியவன் ஒன்னாச்சு. அப்புறம் 3 சொல்லணும். 3-6 மாசம் நோக்கிட்டு பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் 2 ஆச்சு. அப்புறம் கண்கள் சிவந்து 3. கண்கள் சிவந்துன்றது 8 பிறந்த வாரம் 5-10 1-3 10 அடியவர் கிடையாது. 3-6 மாசம் வகித்தார் ஆழ்வார். அதுக்கப்புறம்
பெரிய திருவந்தாதியில் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் அபினிவேஷம் பெருகியபடியால் அவர் செய்தது என்ன? எம்பெருமானுக்கு வாச்சிக கைங்கரியம் செய்வது பற்றி ஆழ்வார் நம்முடைய நெஞ்சுக்கு ஒரு நல்வார்த்தை உறுதி செய்தார். எம்பெருமானை அடைய உற்சாகத்துடன் புறப்பட்ட தன் நெஞ்சிடத்தில் கூட அழைத்துச் செல்ல வேண்டுகிறார். சொல்லப்பட்ட இரண்டுமே என்ன பண்ணார் பெரிய திருவந்தாதியில்? இரண்டாவது எம்பெருமானை அந்த நெஞ்சானது என்ன பண்ணிட்டு தாம் புறப்பட்டு போயிடுச்சு. எம்பெருமானை பத்தி ஆழ்வார் வந்து நெஞ்சத்துக்கு உபதேசம் பண்ணார். நெஞ்சனை பண்ணிடுச்சு நான் ஆழ்வாருக்கு கூட காட்சி கொடுத்து பாட்டு புறப்பட்டு போயிடுச்சு. என்னையும் கூட்டிக் கொள்ள அப்படின்னு நெஞ்ச அழைக்கிறார். அது சரிதான். இரண்டாவது எம்பெருமானை அடைய உற்சாகத்துடன் புறப்பட்ட தன் நெஞ்சிடத்தில் என்னையும் கூட அழைத்து செல்ல வேண்டுகிறார். ஒன்றுற்ற நெஞ்சே பொதுகரை துறைத்து வந்து மேற்கு சுமந்திலிருந்து ஒன்றுற்ற நெஞ்சே இயற்றுவா கூடி அப்படின்றார். நம்முடன் கூட்டார் அடியன் ராதாமாமி அவசிய கைங்கரியமும் பண்றதாங்க இல்லையா? இரண்டுமே தானே வரும். அதான் யோசிக்கிறேன். ரெண்டுமே சொல்லலாம் அப்படின்னு. கீழே சொல்லப்பட்ட அனைத்தும் தான் பெருமானுக்கு வாச்சிக கைங்கரியம் செய்வது பற்றி ஆழ்வார் அதுதான் முதல்ல தானே சொன்னேன். ரெண்டுமே தான் சொல்லப்பட்ட ரெண்டுமே தான். சரி, இந்த மனசோட ஆழ்வார் கூடறார் அப்படின்றது இல்லையா? இது ஒரு ரசோக்தி ஆச்சாரியாதான் சாதிப்பான். முதல் பாட்டிலேயே தொழுதழு என் மனனே அப்படின்னு வருது இல்லையா? அங்கதான் நினைக்கிறேன். அது என்ன சாதிப்பா அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல 2 பேர் கூட சேர்ந்து படிச்சாலாம். படிச்ச அப்புறம் பெரியவனான அப்புறம் ஒருத்தர் வந்து நல்ல ஹை போஸ்ட்ல இருக்காங்க. அந்த ஹை போஸ்ட் இருக்கிறனோட அவங்க கூட தான் நானும் படித்தேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிப்பானான். அந்த மாதிரி இருக்குங்க. தொழுதழு என் மனனே அப்படின்றது இல்லையா? மனசு அப்படி பெருமாள் ரைச்சு போயிடுது. என்னுடைய மனசு அது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி என் மன்னனே அப்படின்ற ஆழ்வார் அப்படின்னு ஞாபகம். அது போல இங்க என்னோட கூடு அப்படின்ற ஆழ்வார். திருவாயூர் சாரமாக காட்டப்பட்டது என்ன? ஆழ்வாருக்கு மேலும் அபினிவேஷம் வளர்ந்தது. பரபக்தி பரஞான பரமபக்தி தலையெடுத்தது. மோட்ச சாம்ராஜ்யத்தில் நித்திய கைங்கரியம் பெற்றார். சொன்ன அனைத்தும் ஆமா. இந்த கேள்வி பார்த்தோம்னா 3மே நம்ம மனசுல நிற்கும். இந்த 3மே ஆழ்வாருக்கு ஏற்பட்டது திருவாய்மொழியில் என்று. ஆழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தத்தின் சாரங்கள் எதில் காட்டப்பட்டது? 3ஆம் சேபதி. ஆமா, 3ஆம் சேபதியில் அடியும். திருவருத்தத்தில் ஆழ்வாரின் நிலைக்கும் ஸ்ரீராமாயணத்தில் ஸ்ரீ பரதாழ்வானின் ஒரு நிலைக்கும் சாமியம் என்ன? பரதாழ்வானுக்கு திருவருத்தத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் நிலைக்கு சாமியம் ராதா மாமியா? ராதா மாமி லோவர் பண்ணிட்டாலே. சரி, யாரா சுதா மாமி? ஆழ்வார் தம்முடன் ஸ்வரூப பகவத் கைங்கரியம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். தன் உடம்பு வந்து தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அது பரதாழ்வான் வந்து கைகேயி வந்து ராஜன்னு சொன்ன உடனே சேஷத்துவம் போயிடுத்தேன்னு சொல்லி வருத்தப்படுறார். இப்ப 2மே வருத்தத்துலதான் சாமியம். 2 பேருக்கும், ஆழ்வாருக்கும் பரதனுக்கும் வருத்தத்துல சாமியம். அது கைகேயி வந்து உத்திட்ட கிம்சேஷே ராஜன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜத்துவம் நானா, என்னிடத்துல எப்படி ராஜத்துவம் சுவாதந்திரம்னா பெருமானுக்கு சேஷம் கிடையாதா அப்படின்னு வருத்தப்பட்டான். இந்த ஆழ்வார் வந்து கைங்கரியம் கிட்டுமோ கிட்டாதோ அப்படின்னு, அதாவது இந்த உடம்புல அகப்பட்டிருக்கேனே அப்படின்ற வருத்தத்தோட ஆழ்வார் வந்து பாட்டு பாட்டார். வருத்தத்துல 2 பேருக்கும் சாமி. அடுத்தது திருவாசகத்தில் ஆழ்வார் நிலைக்கும் பரதாழ்வான் நிலைக்கும் சாமி. பெருமாள் அடியன் சுவாமி கோவிந்ததாச சுவாமி வாய். ஆழ்வார் வந்து பகவான் தன்னுடைய ரூப குணங்களை காமிச்சதால கொஞ்சம் மனம் தேடி மேற்கொண்டு, அதாவது முதல்ல ரொம்ப வருத்தத்துல இருந்தவர் அதுல இருந்து வெளியில வந்து அடுத்த நிலைக்கு போறார். பரதாழ்வான் வந்து நம்ம போய் கூட்டிட்டு வரலாம், எல்லாரையும் சேர்ந்து போய் ராமனை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச உடனே கொஞ்சம்
சரி சரி வந்துருவார் அப்ப அண்ணா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடைஞ்சு அடுத்த முயற்சி எடுக்கிறார். ஆமா சரி. பரதாழ்வன் வந்து முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா ஆஸ்வாசம் அப்படின்னு. பரதாழ்வான் என்ன பண்ணா, ராமன் காட்டுக்கு போயாச்சு, ஆனா திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய அழைச்சின்னு போனானா ராமன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான் அப்படின்ற நினைவு இருக்கிறது, அதுவே ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்கும் இல்லையா. நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு இடத்துல போயிட்டு சரி எனக்கு இந்த பொருள் இழந்தே போயிடுவான் நம்ம அப்படின்னு நம்ம பயப்பட்டு இருப்போம். அப்புறம் ஒண்ணு யோசிச்சு பார்ப்போம், ஏதோ ஒரு விதத்துல இந்த பொருள் நமக்கு கிட்டும்படியா தோன்றது அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே நமக்கு என்ன ஆகும், ஒரு ஆஸ்வாசம் வந்துடும் இல்லையா. அது கூட தான் பரதனுக்கும். ராமன் கை கழித்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன், இப்ப என்ன தோன்றது அவனுக்கு, இல்ல ராமன் வந்துடுவான் மறுபடியும் அப்படின்னு ஒரு ஆஸ்வாசம். இதே போல ஆழ்வாருக்கு என்ன திருவாசிரியத்துல அவர் என்ன பண்ணாருன்னா சரி பகவதனுபவம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர் எம்பெருமான் என்ன பண்றான், இப்போ எல்லாம் காட்டி கொடுக்கிறோம். காட்டி கொடுக்கறதுனால ஆழ்வாருக்காங்க ஆஸ்வாசம். வேண்டிய விஷயம் கிடைச்சிட்டு ஆஸ்வாசம். இப்போ வரதாழ்வானுக்கு வேண்டிய விஷயம் கிடைக்க போறதுன்னு நினைவு ஆஸ்வாசம். அப்ப ரெண்டு பேருக்கும் ஆஸ்வாசம் ஒரு சரியான வார்த்தை. தரித்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். தரித்து இருக்கு. ரெண்டு பேருமே தரித்து இருந்தது வந்து நினைவினாலதான். பாதித்து கொண்டு தரித்து இருக்கிறது. தரித்து இருக்கிறது. சரி எல்லாரும் கொஞ்சம் வேண்டியது அடியன் சுவாமி, இது ராமரை பார்க்க போறோங்கிற எண்ணம் மட்டும்தானா, இல்லை அவர் சித்திரக்கூடத்தை போய் எல்லாரையும் கூட்டின்னு போய் ராமரை பார்த்துட்டதுனாலயா சுவாமி? அதுதான் அடுத்து நான் கேட்கலாம்னு நினைச்சேன். இது வந்து அந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருந்தேன். ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, ராது சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி அப்படின்னு. கர்த்தும் அர்ஹசி அப்படின்னா எம்பெருமானிடத்துல நேர இவன் போய் விண்ணப்பிக்கிறான். அர்ஹசி மத்தியம் புருஷன் அப்படின்னு சொல்லுவார். முன்னிலையில எம்பெருமான் நேரம் இருக்கான் சித்திரக்கூடத்துல. அப்ப பரதன் வந்து சொல்றதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ சித்திரக்கூடத்துல போய் சொல்றான் எம்பெருமான இடத்துல பரதன் சொல்றான். ஆனா நம்மள என்ன சாமியம் சாதிக்கிற உத்திஷ்ட கிம்சேஷ ராஜன் அப்படின்னு ராஜன் கூப்பிட்டதுனால, கைகையை கூப்பிட்டதுனால இவனுக்கு வருத்தம். அதற்கு பிறகு அவன் யோசிக்கிறான், ராமன் எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடலாம். போற வழியே தரிப்பு, போற வழியிலே ஆஸ்வாசம் அப்படின்னு நம்மளே சாதிக்கிறார். ஆனா ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, ராமன் இடத்துல போயிட்டு விண்ணப்பிக்கிறதா தான் ஸ்லோகம் இருக்கு. நடுவுல இவன் நினைச்சுட்டே போறான் அப்படின்றது இல்லவே இல்லையே. சித்திரக்கூடத்துக்கு போய் சொல்றான், ராமனே நீ வரத்துக்கு அருகதை பெற்றவன். நான் கேட்கிறேன் ராமா, அப்படி தம்பி நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்கே, நான் கேட்கிறேன்னே நேரம் போய் சொல்றதா ஸ்லோகம். வழியில நீங்க பரீட்சை அப்படின்றது பிரமாணம் இல்லை. நம்ம தெரியும். அங்க போய் கேட்கறப்ப போய் பிளான் பண்ணிருப்பாரு. சரியா, அங்க போய் கேட்கறப்ப முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாரு இல்லையா. அப்ப மனசுல அதேதான். அப்போ என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம போய் பேசுறோம் அப்படின்னாலே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்க போய் பேச போறோம். எல்லா இதுக்கும் உபன்யாசம் கூட உட்பட போய் பேசணும் அப்படின்னா முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நாங்க போய் பேசவே முடியும். நேரில் போய் கேட்கறான், ராமபிராணத்துல எம்பெருமானே வர வேண்டும் அப்படின்லாம் கேட்கறான் இல்லையா. அப்போ போற வழியிலேயே அவன் அவ்வளவு ரீசனிங் பண்ணிட்டே போறான். நான் கேட்டா கண்டிப்பா எம்பெருமான் ஒத்துப்பான் அப்படின்னு அவன் யோசிக்கிறதுனால அங்க போன உடனே எம்பெருமானே நான் சொல்றேனே நீ வா அப்படின்னு தைரியமா சொல்றான். இதை நம்பி எடுக்கிறார். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தா, நேர சித்திரக்கூடத்துல போய் கேட்கறான். அதை வச்சு நம்ம ஆச்சாரியாலாம் ஊகம் பண்றான். இப்போ போன வழியில இவன் இதை பத்தியே யோசிச்சுட்டு போயிருக்கான், தரிச்சிருக்கான் இது கொண்டு அப்படின்னு. பாதுகையை கொடுத்ததுனால தன்னோட சேஷத்துவம் தப்பிச்சுது அப்படிங்கிற சந்தோஷத்துல வருத்தத்தை மறந்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி. அடுத்த கேள்வி அது வேற விதத்துல. அது எப்படின்னா, ஆடையருக்கான தேடி ஒரு மாயமா போல அப்படின்றது இங்க வரும். என்ன பண்ணாங்க, இவ கைகேயினுடைய திருமாளிகைக்கு போயிட்டு அவன் என்ன கேள்விப்பட்டான் அப்படின்னா மாண்டு போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவ்வளவு வருத்தம் பரதனுக்கு. இப்படி வருத்தப்பட்டு இருக்க பரதனை பார்த்து எதுக்கு இப்படி எழுதுக ராஜாவே அப்படின்னு சொன்ன உடனே பிதா போயிட்டான்ற வருத்தமே எனக்கு போயிருக்க பரதனுக்கு. அது ஒரு சின்ன வருத்தம், பிதா போனதுலாம் சேஷத்துவம் பறி போயிடுறது அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம். ஆளியருக்கான தேடியரு மாயமா போல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சொன்ன நான் கேட்டது, ராமர் பாதுகையை வாங்கிட்ட அப்புறம் வராம இருந்த வருத்தத்தோட
சந்தோஷம் பாதுகை கிடைச்சிடுது, என்னோட சேஷத்துவம் ஆமா, அதுக்கு வந்து சங்கேப ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவான், 6 ரோக ரத்தம் கிருஷ்டகா அப்படின்னு ரத்தத்தை ஏறினான். 6 ரோக ரத்தம் கிருஷ்டகா, மனசுல சந்தோஷத்துடன் ரத்தத்தை ஏறினா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதே சங்கேப ராமாயணத்துல சகாமம் அனவாப்தியைவ அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. தான் விரும்பினத்தை அடையாமலே இருந்தான் பரதன். ரெண்டுமே சித்திரக்கூடத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சான். வந்த பரதன் 2 நிலையை கொண்டான். என்னன்னா, கிருஷ்ணனாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான், ஆனா வேண்டியதை பெறாதவனாக இருந்தான். வேண்டியதை பெறாதவனா இருந்து எப்படி சந்தோஷம் கொள்ள முடியும் அப்படின்னா, வேற விதத்துல சந்தோஷம், வேற வேண்டியதில் அவனுக்கு கிடைக்கல. என்ன சந்தோஷம்? பாதுகை வந்தபடினால தன்னுடைய சேஷத்துவம் தப்பிச்சுது அப்படின்ற சந்தோஷம். ராமன் வரலையே, அதனால தன்னுடைய வேண்டுதல் பெறாதவனாக இருந்தான். 2 நிலையை ஆச்சாரியாராம் காட்டுறோம். அடுத்தது வந்து திருவாசிரியம் ஆச்சு, பெரிய திருவந்தாரியாச்சு. பெரிய நிலைக்கும் ஸ்ரீ பரதாழ்வானின் மற்றொரு நிலைக்கும் சாமியம் என்ன? திருவாய்மொழியில என்ன நிலை? பரதாழ்வானுக்கு என்ன நிலை? பெரிய திருவந்தாதி பார்க்கல, பெரிய திருவந்தாதி கொஸ்டின் இன்னும் பார்க்கல. ஆமா சுவாமி. சரி சரி, என்ன நிலை? பெரிய திருவந்தாதி பரதாழ்வானுக்கு சொல்லலாம். அதுக்கு தான் கிருஷ்ணன் சுவாமி பதில் சொன்னார் சார். சரி சரி, பரவாயில்ல. சுமதி வாங்கி சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல, அதான் நான் அவர் அந்த கேள்விக்கு சொல்லும் போது நினைச்சேன், அது வந்து பெரிய திருவந்தாதியில சொன்னாருன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து எம்பெருமானோட நிலைதான் இருக்கிறதுல மத்த விஷயத்தெல்லாம் விட பெருசு அப்படின்னு ஆழ்வார் அதையே அனுபவிச்சுட்டே இருக்கிற மாதிரி, பரதன் வந்து ராமன் என்னைக்கா இருந்தாலும் வந்துருவார், நம்ம வந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் அந்த பெரிய விஷயத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தாருன்னா 2 பேர்கிட்ட இருக்கிற அனுபவிச்சிருந்தா அப்படின்னு வச்சுக்காருங்க. அபினிவேஷத்தை வளர்த்து கொண்டே இருந்தார். அனுபவம் வந்து தான் அனுபவம். ஆசையானது பெருகின்றே இருக்குது. 2 பேருக்கும் அபினிவேஷமானது வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்றதுதான் சாமியம். சுவாமி கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன். 14 வருஷம் காத்திருந்து அவர் வந்துடுவார்னு எதிர்பார்ப்புல சந்தோஷப்பட்டதுதான் திருவந்தாதி, பெரிய திருவந்தாதின்னு சாமானியம் இல்லையா? சந்தோஷங்கிறது நிலை வேண்டாம். சந்தோஷம் போனா ஒரு பொருள் அடைஞ்சப்பறம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க எதிர்பார்ப்பு, வரப்போறானே காலம் புரிகின்றே இருக்கு அப்படின்னு ஆசை மேல் மேல் வளருது இல்லையா, அந்த நிலை. அந்த அபினிவேஷமானது பெருகிறது. என்னுடைய அபினிவேஷம், பரதனுடைய அபினிவேஷம் பெறுகிறது. அதே போல ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை காட்டில மற்ற விஷயங்கள்னு அல்பம் அப்படின்னு பகவத் விஷயத்தை மட்டுமே மேலும் மேல் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அபினிவேஷம் ஆழ்வாருக்காங்க பெரிய திருவந்தாதியில பெறுகிறது. இவனுக்கும் 14 வருஷத்துக்கு குறுகிறது. சொல்லப்பட்ட அவதியானது குறுகின்றே இருக்கு. அது வந்து பரதனுடைய நிலை. அடியன் ಅಭಿನಿವೇಶಕ್ಕೆ ಅರ್ಥ ಅವಳ ಸಂತೋಷಪಡ್ರಳೆ. ಅಭಿನಿವೇಶன்றது அர்த்தம் அது சரியா புரியவில்லை. அவன் சந்தோஷப்படுறான். 14 இயர்ஸ் ஆயின பின்னே அவனை ராமா வரான்றாலே அதுக்கு அபினிவேஷன்ட்டு அது என்ன சரியா புரியவில்லை. அது 14 இயர்ஸ் கூட அவன் சந்தோஷம் கிடையாது. அபினிவேஷம் அப்படின்னு, அபினிவேஷம்னா ஆசை. ஐயோ வரப்போறான் அதாவது ஒரு மகிழ்ச்சியோட அந்த காலமானது குறிக்கின்றே இருக்குன்னு ஒண்ணு ஆசை வளர. முன்னாடி சொன்னது பாதுகை எடுத்துட்டு வந்தது நான் திருவாசிரியத்துக்கு தான் சொன்னேன். அது இதுக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. எல்லாரும் பெரிய திருவந்தாதிக்கு தான் திருவாசிரியத்தில் தரிப்பு எம்பெருமானுடைய விருப்பத்தையும் குணத்தையும் அனுபவிச்சு ஆழ்வார் வந்து தன்னுடைய வருத்தத்தை மறந்து தரித்திருந்தார். திருவிருத்தத்தில் அப்பேற்பட்ட வருத்தமா அது பொதுக்கு திருவாசிரியத்துல தரிச்சிருந்தார். இங்க தன்னுடைய ஆசையானது மேலும் மேலும் எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்றது வளர்ந்து கொண்டே இருக்கு. இதே போல விஷயம் தான் திருக்குறுந்தாண்டகத்திலையும் வரும். திருக்குறுந்தாண்டகத்தில் இதே போலதான் வந்து மாட்டு சொல்லுவா. இப்போ வந்து விடாய்க்கவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடாகத்துக்கு போனாலும் சாப்பிட பண்ணணும், உடம்பை வாரி இறைச்சிப்பானா. அந்த மாதிரி பெருமானை எல்லா விதத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு திருக்குறுந்தாண்டகத்தில் ஆழ்வாருக்கு ஆசை.
வாக்கினால் கருமன் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதுர வாங்கி விரும்பின கிண்ணியவாறு அப்படின்னு வேட்கை வேட்கைன ஆசை ரொம்ப மீதூர்ந்து போச்சு எனக்கு பகவத் விஷயத்துல அப்படின்னு அப்படின்னு ராதா மேம் சொல்லலாம் இல்லையா? பெரிய திருவந்தாவில ஆழ்வார் வாசிக்க கைங்கரியம் பண்ணி பெருமாள் அடைய போறோன்ற உற்சாகத்தோட இருந்தா, பரதன் வந்து பாதுகா கைங்கரியம் பண்ணி பெருமாள் ராமன் வரவுக்கு காத்திருந்தான் இல்லையா? முழுசா இதுல வாட்சிய கைங்கரியம் அப்படின்னு மட்டும் கேடுது, கொஞ்சம் உறக்க சொல்றீங்க, மற்றவளை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. வாசிக்க கைங்கரியம் மனசுக்கு வந்து பெருமாள் அடைய புத்தகத்தோடு பெரிய திருவந்தாவி. அதே மாதிரி பரதன் வந்து பாதுகா கைங்கரியம் பண்ணிட்டே ராமன் வரப்போறாருன்றதோட இருக்காரு. ராமன் வாச்சிக கைங்கரியம் வாச்சிக கைங்கரியம்னு பரதனுடைய விஷயத்துல இந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. ஆழ்வாருக்கு வாச்சிக கைங்கரியம் ஆழ்வாருக்கு இது இந்த கைங்கரியம் அனுபவம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வேறுபாடு காட்டுவாங்க. நீங்க வந்து பெரிய திருவந்தாதியில அனுபவம் அப்படின்றதுதான் இருக்க வழியா நம்மளே நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம சில தடவை அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், கைங்கரியம் அப்படின்னு இருக்கும். ரெண்டுத்திலும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று காட்ட முடியாது. நமக்கே ஒரு மாதிரி தெரியும், அனுபவம் வேற அப்படின்னு கைங்கரியம் வேற அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வாசியை நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வாசியை வச்சுருந்தா ஆச்சாரியால அங்கங்க அனுபவபரமாகவும் கைங்கரியபரமாகவும் வியாக்கியானம் பண்றான். ஒரு நாள் உருவானனுக்கு அப்படின்றது அது கைங்கரியமாகவே எடுத்துக்கிறான், வாசிக்க கைங்கரியம் அப்படின்னு எடுத்துக்கிறான். மற்ற பதிகத்தை எடுத்துன்னா அங்க அனுபவம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறான். அதனால பெரிய திருவந்தாதியில காட்டப்பட்டது வந்து ஆழ்வார் வந்து மேலும் மேலும் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த அபிநிவேசத்தை வளர்த்துட்டார் அப்படின்னு தான் காட்டுறாலே ஒழிய அது அது ஏன்னா கைங்கரியம்ன்றது என்னது? அனுபவ ஜனித பிரீத்தி காரிதமா இருக்கக்கூடியது கைங்கரியம். அனுபவம் ஏற்பட அந்த அனுபவம் வந்து தன்னுடைய ஹிருதயத்தை தாங்காதபடிக்கு அடுத்தது எப்படியாவது மதக வழியா திறந்து விடணும் போல எம்பெருமான் திருவடிங்கிற அனுபவ தூண்ட திருவடிகளை பண்ணக்கூடிய துண்டுதான் கைங்கரியம். அதுக்கு பூர்வபாவியா இருக்கக்கூடியது அனுபவம். எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறது அப்படின்றது பூர்வபாவியா இருக்கு, முன்னவஸ்தையா இருக்கு. அதனால தூண்டப்பட்டு அடுத்தது கைங்கரியம் பண்றதுன்றது உத்தராவஸ்தையா இருக்கு. பெரிய திருவந்தாதியில கைங்கரிய பிரஸ்தாபம் அப்படின்றது கிடையாது. மேலும் மேலும் எம்பெருமான அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை அப்படின்றது அங்க அது விஷயம் பெரிய திருவந்தாதியில. சுவாமி, என்னோட கேள்வி சரியா வரலான்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்டேன்னா, பாதுகையை பெற்றதுனால அவனுக்கு வந்த சந்தோஷத்தினால அவனுக்கு அந்த வருத்தத்தை மறந்து போனதுனால அந்த அந்த சாமியத்துவத்தை நான் சொல்ல பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுட்டேன். அதனால அவர் பாதுகை எடுத்துட்டு போய் அங்க அயோத்தியால கைங்கரியம் பண்றது அது வேற. பாதுகை கிடைச்சதே நீங்க சொன்ன மாதிரி எனக்கு யூடியூப்ல கேட்ட மாதிரி எனக்கு ஆனா இல்ல நான் அப்படி சொன்னா ஞாபகம் இல்லை. ஆச்சாரியால் கண்டிப்பா இவர் சொல்றதுன்னா சரிதான். வரதாழ்வானுக்கும் அந்த ஒரு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. ஆனா இப்படி யோசிச்சு பார்ப்போமே, அந்த ஆஸ்வாசம் எப்போ அவனுக்கு ஏற்பட்டது? பாதுகையை கொடுத்த அப்புறம் இல்லையா? நம்ம அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம்ன்ற நம்மளுடைய ஆச்சாரியாலாம் அவன் என்ன பண்றான்னா, பாதுகையை கடைச்சி வரதாழ்வான் ஒரு சந்தோஷம் வந்து விசேஷத்துவம் பறி போகல, இந்த வருத்தம் கீழே பெற்றான். கிருஷ்ணன் சாமி சொன்னது ரொம்பவே சரிதான். ஆனா ஆச்சாரியால் காட்டுறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே இவன் தெளிஞ்சுட்டான் பரதன். எப்படி தெரிஞ்சுக்கிறான்? அவன் கான்பிடென்டா போய் கேட்கறான் எம்பெருமான இடத்துல, நான் கேட்கிறேன் நாமா நீ திரும்பி வா அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஸோ அப்பவே ஒரு தெளிவு ஏற்பட்டுருது, அப்பவே தெளிவு ஏற்பட்டுருது அப்படின்னும் அதான் ஆச்சாரியால் எடுத்துக்கோ. சரி, திருவாய்மொழியில் என்ன நிலை ஆழ்வாருக்கும் சாமியம்? திரும்பி வந்த அப்புறம் அவருக்கு கைங்கரியம் அங்க பரபக்தி பரஜ்ஞானம் வீடு பெற்றார் அப்படின்றது இந்த சாமியம் ரொம்ப சின்னதாக நம்மளே சுருக்கமாக சாதிச்சிருக்காரு. திருவாய்மொழி பத்தி தான் மேல சொல்ல போறேன், அதனால சுருக்கமாக சாதிச்சிருக்காரு. இவர் வந்து முக்கியமான கேள்வி, ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் உடம்பை போக்கியிட வேண்டும் என்கிற விண்ணப்பமே குருவிருத்தத்தின் சாரமாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிறிய திவ்யதேச பிரஸ்தாபம், பாகவதர்களுடைய பிரபாவம், பாகவதர்களை தலைமகனாக கொண்டு நம்முடைய பிரிவாற்றாமையை அழுத்திக் கொள்வதை எல்லாமுமாக வாசனமாக வெளிவந்துள்ளது உள்ள போது எப்படி உடம்பை போக்கியிட வேண்டும் என்பதை மட்டுமே திருவிருத்தத்தின் சாரமாக கொள்ள முடியும்?
சுவாமி அடியே அடியன் யாரு ரகசுவாமி தேவதானா அடியன் உபக்கிரமம் வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கும் அடியே சுவாமி அடியன் நான் மீட் பண்ணிடுறேன் வேற யாராவது ஸ்ரீதர் கோபாலன் சாமி கோபாலன் முதல் பாத்தியத்துல ஒரு அழுக்குடம்பும் சாதிச்சார். அதனால அவர் வந்து சரீரம் தள்ளத்தக்கது அப்படின்னு இருக்காரு. அதே போல கடைசி பாசுரத்திலையும் மாய வன்சேர்த்து அண்ணன் பொய்நிலத்தை அது ரெண்டாம் சொல்றாரு. முதல்லயே முடிஞ்சிருக்கா அவரு சரீரம் சொல்றதுனால பிரபந்தமே உடம்பு தள்ளத்தக்கது. அடியன் எல்லாருக்கும் அர்த்தமாச்சா? இதுதான் உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரபந்தத்தை பார்த்துட்டு இதுல எதுல தாற்பயம் இருக்கு அப்படின்னா ஆரம்பத்தை பார்க்கணும், இறுதியை பார்க்கணும். ரெண்டுமே ஒத்தலாக இருந்ததுன்னா அப்போ மொத்த பிரபந்தத்துக்கு இதுதான் தாற்பயம் அப்படின்னு தாராளமா படணும். இது ஒரு காரணம். ஆரம்பத்துல தேகத்தை போக்கி கொடுக்கும் அப்படின்னு கேட்டா கடைசியில மாயவான் சேர்த்து அல்லல் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஞாபகம் இருக்கா? திருவருத்தத்துக்கும் உடம்ப போக்குறதுல தான் தாற்பயம் அப்படின்றது முதலையும் இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இதுவா சூட்சமா சொல்லணும். சரி, எப்படி ரெண்டுத்தையும் எப்படி லிங்க் பண்றது? அது முதல்ல இருக்க விண்ணப்பம் கடைசியில விண்ணப்பம் இருக்காது. ஆனா இங்க உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படின்றது கிடையாது. வேற ஒரு நியாயத்தை கொண்டு வரணும். ஆரம்பத்துல இருக்கு முடிவுல இருக்கு அப்படின்றது மட்டும் இங்க கிடையாது. இந்த டைரக்டாவே தாழ்ச்சியை சொன்னார். என்னுடைய தாழ்ச்சியை சொன்னார்ன்றது அது ஆரம்பத்தை சொன்னார், முடிவுல சொன்னார். அது உபக்கிரம உபசம்ஹார நியாயத்தையே வந்து இங்க ஒன்றும் டைரக்டாவே என்ன பதில் இருக்குன்னா ஆரம்பத்துல என்ன ஆரம்பிச்சு என்னுடைய விண்ணப்பம் இதை ஆரம்பிச்சார். என்ன விண்ணப்பம்? உடம்பு போக்கிட வேண்டும் அப்படின்ற விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 100வது பாட்டை முடிக்கும்போது என்ன பண்ணார்? இந்த 100 பாட்டுமே நான் செய்த விண்ணப்பம், ஆரன் விண்ணப்பம் செய்த சொல்லார் துறையில் 100 அப்படின்னார். 100 பாட்டுமே என்னுடைய விண்ணப்பம் அப்படின்னார். ஆழ்வாருடைய விண்ணப்பம் என்ன? உடம்பு போகணும் அப்படின்னா விண்ணப்பம். அப்ப 100 பாட்டுமே விண்ணப்பம் அப்படின்னா 100 பாட்டுக்கு தாற்பயம் எங்க? உடம்பு போக்க வேண்டும் அப்படின்றதுல தாற்பயம். இங்க டைரக்டாவே சப்ஸ்டியூஷன் வரீங்க. சரியா? நியாயம் அப்படிங்கிறத வச்சுக்காம நேரவே விண்ணப்பம் தான் ஆழ்வார் பண்றாரு. 100 பாட்டுமே விண்ணப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டாவே சொல்லிட்டார். என்ன விண்ணப்பம்? உடம்பு போக்க வேண்டும் அப்படின்ற விண்ணப்பம். அப்போ மொத்த 100 பாட்டுக்குமே உடம்பு போக்குறதுலதான் தாற்பயம் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு அர்த்தங்களை ஆச்சாரியால் தான் காட்டுறோம். அதில் ரெண்டாவது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சது இல்லையா? அடியே அப்புறம் ஆழ்வார் நித்தியசூரி அல்ல, அவர் ஒரு சம்சாரியாக இருந்தவர் தான் என்று நம் ஆச்சாரியர்கள் எவ்வாறு நிரூபிக்கிறார்கள்? 2-3 இருக்கு ஞாபகம். ஒவ்வொருத்தரும் சொல்லணும். யார் சொல்றதா? சொல்ல சொன்னீங்களா? இல்ல வேண்டாம், வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கு. வேற யாராவது? ரங்கராஜன் சுவாமி அடியே. சுவாமி எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, ஆழ்வார் நித்தியசூரியா இருந்தா அவர் திரும்ப இங்க போகணும் அப்படிங்கிற அந்த பாரிப்பு அவருக்கு அவ்வளவு இருந்திருக்காது. ஏன்னா இப்பதானே போறோம் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் ஆல்மோஸ்ட் அவர் கேட்டுட்டே இருக்காரு பெருமாள் கிட்ட போகணும். அப்ப அவர் சம்சாரியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அடியே எல்லாருக்கும் கேட்டுதா? ரங்கநாதன் சுவாமி கரெக்டா ஒரு பாயிண்ட் ஆழ்வார் ஒரு கால் நித்தியசூரியாவும் முக்தாத்மாவாக இருந்தார் அப்படின்னா அவருக்கே தெரியும் என்னுடைய காரியம் முடிஞ்சோடனே நான் போக போறேன் அப்படின்னு தெரியும். இவ்வளவு பதற்றத்தோட இருப்பாரா? அப்ப என்ன தெரியுது? இது வரைக்கும் அந்த நாட்டுக்கு போனதே இல்லை. எப்படியாவது போகணும்னு அந்த ஒரு பாதிப்போட இருக்காரு. அதனால பதற்றம் இருக்கு ஆழ்வாருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால நித்தியசூரிய முக்தாத்மாவோ கிடையாது. இது ஒரு காரணம். இன்னும் ஒண்ணு இருக்கிறதா தான் ஞாபகம். ஒண்ணு இது ஒரு காரணம். மத்தொன்னு இருக்கா?
இன்னொரு காரணம் என்னது? பெருமாளை பத்தி தெரியணும், அறிய வேண்டியது. பெருமாளை பத்தி தெரியாதவாளுக்கு அந்த அவாவோ இதுவோ இருக்கும். நித்தியசூரிகளா இருந்தா அந்த அவா இருந்திருக்கும், பெருமாளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும், எம்பெருமானின் மேன்மை எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சுவாமி. முதல் பதிலே வந்துடும் இல்லையா? அது முதல் பதிலேயே நித்தியசூரிகள் மேன்மை அறிஞ்சிருக்கும். ஆழ்வார் அறிவுல ஒரு குறையும் கிடையாது இல்லையா? ஆழ்வாருக்கு நித்தியசூரிகளை போட்டு அறிவு உடையவர் தான் ஆழ்வார், அதுல குறை கிடையாது. இது அப்படியான சுவாமி ஸ்ரீதரன் சுவாமி, நீங்க அறிவுல ஆழ்வார்க்கு அருளாளர் ராமானுஜன் சாமி சொல்றதா இருந்தது இல்லையா? ரங்கராஜன் சாமி முன்னாடி ரைஸ் பண்ணிருக்கார். பெற்றாருங்கிறதுனால என்னது? அவர் பெருமாளால மயர்வர மதிநலம் அருள பெற்றதுனால அவர் சம்சாரியா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப புதுசா ஒரு ஞானம் சேர்ந்தது அப்படின்னு, புதுசா ஞானம் சேர்ந்தது, அதெல்லாம் கூட ஞானம் ஏற்கனவே இருக்கு அப்படின்றத வச்சுன்னு கூட நம்ம அந்த மாதிரி போயிடலாம். மயரவர் மதிலம் மறுபடியும் அப்படியே நித்தியசூரியர் கூட எப்பவுமே அவர்களுக்கு மயரவர் மதிலம் வரத்துக்கு காரணம் எம்பெருமான் தான், எப்பவுமே இருக்கிறதுக்கு காரணம் எம்பெருமான் தான். அப்படி கூட அது வியாக்கியானம் பண்ணிட்டு போயிடலாம். ரங்கராஜன் சுவாமி சொல்றதா இருந்தது. இருக்க சுக்க துக்க அனுபவங்கள்லாம் ஆழ்வார் இதுல இது பண்றதுனால ஃபேஸ் பண்றதுனால சரி, அதனால பதற்றத்தை அடக்கிடலாம். முதல் பதிலே அதே அடக்கிடலாம். வாசனை நரவத்தின் வாசனை இல்லாத ஒரு ஒருத்தர் தான் அதுல அதை அடையணும்னு விரும்புவார் சுவாமி ஆர்த்தியோட. அது முதல் பதிலே அடக்கம் இல்லையா? பதற்றம் இருக்கு அப்படின்றதுலயே அதுவும் அடக்கம் இல்லையா? என்னன்னா ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியே இருக்கு. நம்பிள்ள ஈட்டினுடைய ஆரம்பத்தில் இதுதான் எடுத்துக்காட்டு. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு 2ஆம் பத்தில தானே சொல்லிக்கிறார். அடியை அடைந்து உள்ளந்தேறி அப்படின்னு நான் எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கேன்னு தாமே சொல்லிக்கிறார். இது நம்ம வேற எந்த மாதிரியும் வச்சுக்க முடியாது. நித்தியசூரிகள் சொல்லுவாரு நான் அவ்வளவு பிறவி பிறந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. சரியானதான், அதனாலதான் தான் சொல்லிக்கிறார் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு தன்னுடைய திருவாக்காலே சொல்றார். நித்தியசூரிகள் அதான் டெம்பரரி ஸ்டே தெரிஞ்சுப்பா, அதனால அவ பாதிச்சிருக்கான்னு சொன்னதை இதுல லிங்க் பண்ணிக்கணுமா? இவர் மாறி மாறி பிறக்கிறோம் நம்மன்னு சம்சாரி நினைக்கிறதுனால இவர் டெம்பரரி ஸ்டே கிடையாது, போயிட்டு வருவோம். மாறி மாறின்னு அப்படி அர்த்தம் கிடையாது. மாறி மாறி போயிட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு இல்ல திருப்பி பிறந்து இறந்து. ஆமா, அப்ப நேர டைரக்டா சொல்லிக்கிறார் நான் சம்சாரி தான், நான் அந்த மாதிரி எவ்வளவு பிறவிகள்லாம் அடிச்சிருக்கு அப்படின்னு தானே டைரக்டா சொல்லிக்கிறேன். சரியா? இதுதான் சாஸ்திரத்துல என்ன சொல்லுவான்னா வச்சனாத் அப்படின்னு சொல்லுவான், நியாயாத் அப்படின்னு சொல்லுவான். வச்சனம் அப்படின்னா நேர இந்த வாக்கியமே நேர டைரக்டா சொல்றது இந்த அர்த்தத்தை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் நியாயம். நம்ம ஊகம் பண்ணி இப்படி இருந்துதான் கண்டிப்பா ஆழ்வார் சம்சாரி தானே அப்படி இருந்துதான் நியாயம். அப்ப வச்சனத்தாலையும் நியாயத்தாலையும் ஆழ்வார் நித்திய சம்சாரி அப்படின்றது தெரியாது. தோல் மாறுமா போலன்னு சொன்னீங்க. தோல் மாறி அப்படின்றது அங்க மாறி மாறி அப்படின்ற இடத்துல ஈட்டுல தோல் மாறின்னு அதோடைய அர்த்தம் ஞாபகம் இருக்கா? தோல் மாறி அப்படின்றது என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா? பல்லக்கு தூக்கறது அடியே. ஆமா, வலியை குறைக்கிறது. ஆமா, ஒரு தோலை இங்க வச்சுப்பா, அது முடியலன்னா இந்த தோலை மாற்றி பெருமாள் எவ்வளவு பண்ணும்போது கூட பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் மாற்றி பண்ணிக்கிறா இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பு. இந்த தோல் 2 தான், ஆனா ஜென்மங்கள் பல, உடம்புகள் தான் பல. சரி, அப்போ இன்னைக்கு இதோட போதும் தோன்றது. வெறும் இந்த கொஸ்டின் போய் போதும். நம்ம அடுத்ததும் பார்க்கலாம் நினைச்சிருந்தோம். இத அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? ஸ்ரீபாஷ சாஸ்திரி யோனிகாதிகரணம் எவ்வளவு பேர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் பண்ணல, எது சுலபமா இருக்கும் கேட்கறது? சாஸ்திரம் கேட்டிருக்கேன் சுவாமி. ஒரு தடவை கேட்டிருக்கேன், அது பத்தாது. 2 தடவை 3 தடவை கேட்டாதான் அது. அப்ப அடுத்த வாரம் சாஸ்திர யோனிகாதிகரணம் இல்ல சொல்ல முடியுமா? அடுத்த வாரம் ஒண்ணு பண்ணுவோம்.
அடுத்த வாரம் சாஸ்திர யுனிக்காதிகரணம் வேண்டாம். நம்ம அடுத்த வாரம் அந்த முதல் 3 வீடியோஸ் இருந்தது இல்லையா, எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்கீங்க போல. முதல் 3 வீடியோஸு ஜிக்ஞாசாதிகரணம் மறுபடியும் அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் ஸ்ரீபாஷத்துக்கு ஏன்னா அதுவுமே சாஸ்திர யுனிக்காதிகரணம் படிப்பீங்களான்னு தெரியல, அதனால ரிவைஸ் பண்ணலாம். முதல் 3 வீடியோஸும் ஜிக்ஞாசாதிகரணம். சரி, அடியன் ராமதாஸ். ஸ்ரீமதி ராமன் அடியன் சுவாமி. ராமன்